வந்து உண்டு. அதில் பேசிக்கலி நம்ம டெஸ்டிங் வந்து ரெண்டு வகையாக சொல்லுவோம். டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இந்த மாதிரி மெட்டீரியலுக்குமே எக்ஸ்ரே டெஸ்டிங் வந்து உண்டு. ஸோ மெட்டீரியல் உள்ளே இருக்க டிஃபெக்ட் வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங். அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கும் உள்ளே இருக்கக்கூடிய டிஃபெக்ட் பார்க்கறதுக்கான இன்னொரு விதமான ஒரு டெஸ்டிங் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்றா பார்ப்போம். இன்ஃபெக்ட் இருக்க மேலே இருக்க இடத்துல ஒரு சாக் பவுடர்னு வச்சுக்கோங்க, இல்லை கோலமாவு எதையோ தூக்கி அது மேலே தூவி விட்டோம்னா அது என்ன பண்ணும், அந்த தண்ணியை உறிஞ்சி மேலே எடுக்குமா திரும்ப. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ ஒரு உடம்பு நமக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம டாக்டர் வேரியஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் வந்து பண்ணுறாரு. மேலோட தொட்டு பார்த்து நம்ம உடம்பு நல்லா இருக்கான்றதை பார்க்கலாம், இல்லை பிளட் டெஸ்ட் நம்ம வந்து பண்ணுறோம். சம்டைம்ஸ் உடம்பு உள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட் எடுத்து செக் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஒரு விதமான ரிக்குவயர்மெண்ட்டு, ஒரு விதமான டெஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. எப்படி பாடியோட ஹெல்த் கண்டிஷனுக்கு வேரியஸ் டெஸ்டிங் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, அதே மாதிரி when it comes to மெட்டலோ இல்லை வெல்டிங்கோ இதனுடைய ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு வேரியஸ் விதமான டெஸ்டிங்ஸ் வந்து உண்டு. அதில் பேசிக்கலி நம்ம டெஸ்டிங் வந்து ரெண்டு வகையாக சொல்லுவோம். டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன, அப்போ டிஸ்ட்ரக்டிவ்னா என்னங்கிறத பார்ப்போம். டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு உடச்சி ஒன்று பண்ணுறதோ, அதை வந்து ஒரு துன்புறுத்தி பண்ணுறதோ, இல்லைன்னா அதை வந்து ஒரு யூஸாக ஆக்க முடியாமல் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டிங் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஒரு பொருளை உடச்சி பார்த்துட்டு இது கரெக்டே இல்லைன்னு சொல்கிறது, ஆனால் உடச்சிட்டா அது வந்து வேஸ்ட்டு. இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு எந்தவித டேமேஜும் இல்லாமல் அந்த பொருள் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது மட்டும் தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ மெட்டலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான டெஸ்டிங்குமே வந்து உண்டு. டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் சில விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு மெட்டலோட ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு வந்து இருக்குது, அதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். பட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெட்டல் இருக்குது அப்படின்னும் போது இதில் டிஃபெக்ட்ஸ் எதாவது இருக்கா, அந்த மெட்டல் உள்ள பொராசிட்டி மாதிரி ஹோல்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை கிராக் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணும்போது அந்த வெல்டிங் மேலே ஒரு கிராக்ஸ் வந்து இருக்கா, இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்லேயே நிறைய விதமான டெஸ்டிங் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் டை பெனட்ரன்ட் டெஸ்டிங். ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடிச்சுட்டு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கிராக் எதாவது இருக்கான்னு பார்க்குறது டை பெனட்ரன்ட் டெஸ்டிங். ஸோ இது மேலே இருக்கக்கூடிய டிஃபெக்டை மட்டும்தான் காட்டுமே தவிர மெட்டீரியலுக்கு உள்ளே ஏதாவது இருக்கா, இப்போ இந்த திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே எதாவது இருந்ததுன்னா அது தெரியாது இல்லையா. அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ரே டெஸ்டிங்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம ஸ்கின்னில் மேலே எதாவது அடிபட்டிருந்தா பார்வையில் பார்த்துக்கலாம், அது மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஆனால் எலும்பு உள்ளே உடஞ்சிருக்கு, இல்லை எலும்பு வளர்ந்துருக்கா, இல்லை உள்ளுக்குள்ளே எதாவது பார்க்கணும் எக்ஸ்ரே பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியலுக்குமே எக்ஸ்ரே டெஸ்டிங் வந்து உண்டு. ஸோ மெட்டீரியலுக்கு உள்ளே இருக்க டிஃபெக்ட் வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங். அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கும் உள்ளே இருக்கக்கூடிய டிஃபெக்ட் பார்க்கறதுக்கான இன்னொரு விதமான ஒரு டெஸ்டிங் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்றா பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டை பெனட்ரன்ட் டெஸ்டிங், இல்லை வந்து லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்டிங் வந்து மேலே இருக்கக்கூடிய டிஃபெக்டை அழகாக நமக்கு ஸ்பாட் அவுட் பண்ணி ஒரு ரெட் கலரில் ஒரு டேமேஜ் ஏரியா மாதிரி வந்து நமக்கு வந்து காமிச்சிடும். ஸோ இந்த டெஸ்டிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்றதை பார்ப்போம். டை பெனட்ரன்ட் டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சர்ஃபேஸில் வந்து தண்ணியை ஊற்றுறோம். தண்ணி ஒரு லிக்விடு ஒரு சர்ஃபேஸில் வந்து ஊற்றுறோம். ஊற்றின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸில் எதாவது டேமேஜஸோ குட்டியாக ஹோல்ஸோ அது மாதிரி எதாவது இருந்தால் அதுக்குள்ளே அந்த தண்ணி போகும்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேபிலரி ஆக்ஷன் சொல்கிறோம். ஒரு லிக்விடு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அது பேர் தான் நம்ம கேபிலரி ஆக்ஷன் சொல்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அந்த லிக்விடை தொடச்சி எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு லிக்விட் ஊற்றுறோம், அப்புறம் கேபிலரி ஆக்ஷன் மூலயமா எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே போயிடுது. அதுக்கப்புறமா அந்த லிக்விடை தொடச்சி எடுத்துட்டதுக்கப்புறமா சர்ஃபேஸ் வந்து நீட்டாக ஆகிடுது. ஸோ சர்ஃபேஸ் நீட்டாக ஆகிட்ட பிறகு என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே கேப் இருந்ததுன்னா அந்த டிஃபெக்ட் உள்ளே போயிருக்க தண்ணி அப்படியே இருக்கும் இல்லையா. இப்போது அந்த டிஃபெக்ட் இருக்க மேலே இருக்க இடத்துல ஒரு சாக் பவுடர்னு வச்சுக்கோங்க, இல்லை கோலமாவு எதையோ தூக்கி அது மேலே தூவி விட்டோம்னா அது என்ன பண்ணும், அந்த தண்ணியை உறிஞ்சி மேலே எடுக்குமா திரும்ப. அந்த உறிஞ்சி மேலே எடுக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இந்த தான் ஒர்க்கிங் பிரின்சிபலாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த டெஸ்டிங் வந்து பண்ணுறோம். இது ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த ஒரு பர்டிகுலர் ஜாபில் ஒரு சைடு வெல்டிங் நல்லா அடிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங்கில் டிஃபெக்ட்ஸ் இருக்கா மாதிரி பொராசிட்டிலாம் இருக்கா மாதிரி அடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டிபி டெஸ்ட் பண்ணுறது மூலயமா எப்படி இந்த எரர் வந்து டெவலப் பண்ணி வெளியே எடுத்து காட்டுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிமூவரை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் சர்ஃபேஸ் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் வெளியெடுக்கிறதுக்காக. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் எந்த விதமான டஸ்ட்டோ இல்லை அடிஷ்னல் பார்ட்டிகல்ஸோ எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெனட்ரண்ட்டு. ஸோ இதில் வந்து எங்கெங்கே டிஃபெக்ட் இருக்கோ அதில் பெனட்ரண்ட் ஆகிறதுக்காக இந்த டையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கும். இங்கே தான் என்ன ஆகும்னா கேபிலரி ஆக்ஷன் வந்து நடக்கும். அப்படியே அந்த தண்ணி அந்த லிக்விட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அது உள்ளெல்லாம் வந்து போயிடும்.
இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைம் பேர் தான் டுவெல் டைம். ஒரு 5 minutes to 10 minutes டிபெண்ட்ஸ் ஆன் ஜாப். நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது வந்து டெவலப்பர். இந்த பேரில் என்ன இருக்குன்னா டெவலப் பண்ணது இல்லையா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேப் உள்ளெல்லாம் போச்சு இல்லையா அந்த டை, அதை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து டெவலப்பரோட வேலை. இதை நம்ம அப்ளை பண்ணுறது மூலயமா இதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஒயிட் கலரில் வந்து ஃபார்ம் ஆகும். டிஃபெக்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நமக்கு அந்த ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ டிபி டெஸ்ட் பண்ண ஒரு சாம்பிள் வித் டிஃபெக்ட் வித்தவுட் டிஃபெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்ட் இல்லை. ஸோ அடிச்சிட்டோம், ஒயிட்டாக தெரியுதா. ஸோ ஃபுல்லாக வந்து டிஃபெக்ட் இருந்ததுன்னா ரெட் ஸ்பாட் வந்து ப்ரிடாமினண்ட்டாக தெரியும், பளிச்சின்னு வந்து தெரியும். ஸோ இந்த சைடு டிஃபெக்ட் எதுவும் இல்லை, டிஃபெக்டோடு அடித்தது இந்த சைடு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட்டாக தெரிகிற இடம்லாம் டிஃபெக்ட் இல்லையா. ஸோ டிஃபெக்ட் எங்கெங்கெல்லாம் பொராசிட்டி வந்து இருக்கோ, குட்டி குட்டியாக எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கோ அங்கே இருக்க டைலாம் வந்து இந்த டெவலப்பர் போட்டோன்னே வெளியே வந்திருக்கும். ஸோ வெளியே வந்து அது கூட ஊறிட்டு ரெட் கலராக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் டை பெனட்ரன்ட் டெஸ்ட்டு. டிஃபெக்ட் இருக்க இடம் வந்து ரெட்டில் வந்து டார்க்காக ஹைலைட் வந்து ஆகிடும். குட்டி குட்டி பின் ஹோல்ஸ் அண்ட் கிராக்ஸ் எல்லாமே விசிபிளாக வந்திருக்கும். ஸோ டிஃபெக்ட் இருக்கிறது, இது டிஃபெக்ட் இல்லாதது. தேங்க்யூ வெரி மச்.